வணக்கம். நான் சைதே மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் நான் பிறந்து வளர்ந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு தடவிப்பாங்க, அவ்வளோதான். தலைக்கு தேய்ச்சிப்பாங்க அத்தை வச்சு, அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் தடவி தலை வாரிக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நான் கல்யாணம் ஆகிட்டு அந்த ஊர் பார்த்திங்கன்னா கிராமம். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் குளித்த உடனே என்ன செய்வாங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சு நல்லா கையிலெல்லாம் தடவுவாங்க. அப்போ காலெல்லாம் தடவுவாங்க. ஆம்பளையானாலும் சரி பொம்பளையானாலும் சரி, காலு கையெல்லாம் தேங்காய் தடவிப்பாங்க. என்னத்துக்கு இப்படி தடவுறாங்க அப்படின்னு. நான் ஒரு நாள் கூட தேங்காய் எண்ணெயை கையில் தடவுறதெல்லாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதெல்லாம் தடவுனாக்கா இப்போ கிராமத்துலேயே கூட வைங்களேன், இப்போல்லாம் மூஞ்சிக்கெல்லாம் என்னென்னவோ க்ரீம் எல்லாம் போடுறாங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, க்ரீம் எல்லாம் போடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் தேங்காய் எண்ணெய் தான். அது என்னென்னலாம் செய்து மாயாஜாலம் செய்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தோலை சாஃப்டாக வச்சுக்குதான். அந்த எண்ணெயை நம்ம தடவுனாக்கா தோலை சாஃப்டாக வச்சுக்குதான். அப்போல்லாம் ஈரப்பதத்தை காப்பாற்றுதான். மேலே நம்ம ஒரு லேயர் மாதிரி எண்ணெய் தடவணும். அது அந்த நம்ம கையில் இருக்கிற ஈரம் வெளியேறாத காப்பாற்றுதான். அப்போ நம்மளுக்கு அந்த ஈரம் போச்சுன்னா என்ன ஆகும், தோல் வறண்டு போடும், தோல் கருப்பாகும். ஆனால் அந்த எண்ணெய் அதிலிருந்து நம்ம தோலை காப்பாற்றுதுன்றாங்க. அப்போ கருவளையம், சுருக்கம், இந்த இந்த மார்க்கெல்லாம் இருந்தால் கூட, அந்த கருப்பாக இருந்தால் கூட அத்தெல்லாம் கூட அது சரி பண்ணிடுமா, அதெல்லாம் சரியாயிடுமா. இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் மூஞ்சியில் இந்த எண்ணெய் தடவிட்டு படுத்தாக்கா அந்த இடம்லாம் அப்படியே திறந்து, அழுக்கெல்லாம் அடைஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் திறந்து என்ன ஆகுது, அதெல்லாம் க்ளீன் ஆகிட்டு மறுபடி பருவெல்லாம் வராத காப்பாற்றுதான். அப்பால் அதான் சொல்லிட்டேன்னு தோலை சூரிய ஒளியிலேருந்து காப்பாற்றுது. அப்பால் தலைமுடியை பளபளப்பாக வச்சுது. அதான் இந்த காலத்தில் தலைக்கு எண்ணெய் போடுற பழக்கம் அவ்வளோவா இல்லை. தலைக்கு எண்ணெய் போடுறது அவ்வளவு இல்லை. அதனால தான் அந்த ஷாம்புலாம் நிறைய போட்டு டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறது தப்புன்னு சொல்லலை. நான் டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறது அந்த முடி சீக்கிரமே போயிடுது. இப்போ எல்லாம் சீக்கிரம் அதுக்கு காரணமே அதுதான். தவளோண்டு முடிக்கு, தலைமுடிக்கு ஆம்பளைங்க 3 ரூபாய் ஷாம்பு டெய்லி போட்டால் அது என்ன ஆகும், அந்த முடி அவ்வளோதான். வாரத்துக்கு 2 தபா இல்லைன்னா 1 தபா, அவ்வளோதான். அவங்க முடிக்க 1/2 ஷாம்பு போதும், 1/2 பாக்கெட் ஷாம்பு போதும். ஆனால் இப்போல்லாம் தலைக்கெல்லாம் அவ்வளோவா எண்ணெய் வைக்கிறது பழக்கம் இல்லை. ரொம்ப இப்படி செய்து விட்டுன்னு பொஃப்னு இல்லாத முடியை காட்டின்னு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்பால் சாப்பிட்றது செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்ல கொழுப்பு ஜாஸ்தி ஆகுது, நல்ல கொழுப்பு அதிகப்படுத்துதான் இந்த தேங்காய் எண்ணெய் உள்ளக்க சாப்பிட சொல்ல. அப்புறம் அந்த சிறுநீர் பாதையில் தொற்று எதுனா இருந்துச்சுனாக்கா அத்தை கூட இது சரி பண்ணுமா. தேங்காய் எண்ணெய் சிறுநீர் பாதையில் எதுனா தொற்று இருந்துச்சுன்னா அத்தையும் சரி பண்ணும்ன்றாங்க. அப்பால் பார்வையோட பவர் ஜாஸ்தி ஆகுதான். பார்வை திறன் நல்லா இருக்குமா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால், உலக்க யூஸ் பண்ணாக்கா. அப்பால் இந்த காலெல்லாம் பாருங்க, நம்ம இந்த சின்ன குழந்தைங்கள சொல்லுவோம். சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும்,
தரையில் தவுந்து தவுந்து வர சொல்ல கையில் கை எடுத்து வாயில் வச்சுக்குது. அது வந்து தொற்று ஆகிடும், பேதி இது மாதிரி ஆகும்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செருப்பு ரோட்லெல்லாம் நடக்கிறோம், செருப்பு போட்டுன்னு தான் நடப்போம். ஆனால் கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகை இடுக்குலெல்லாம் மண் இதெல்லாம் போய் சேர்ந்துன்னு மண்ணெல்லாம் சேர்ந்துன்னு அது கிருமியாகி சீழ் மாதிரி வரும். சுவர் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை, நான் சாதாரணமாக இருக்கிற சின்ன வயசுக்காரவங்கள நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அப்புறம் அவங்க அதை க்ளீன் பண்ணி சரி பண்ணுவாங்க, அப்போல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் மறுபடி அது மாதிரி வரும். இப்போ இந்த தேங்காய் நல்லா நம்ம வந்து கால் இடுக்குலெல்லாம் ஒரு அரை சொட்டு ஒரு சொட்டு விட்டு நல்லா க்ளீன் பண்ணோன்னாக்கா நகம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பால பார்த்தீங்கன்னா இந்த செல்லு நம்ம இந்த செல்லெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து இறந்து போன செல்லெல்லாம் புதுப்பிக்குதான். இது இந்த தேங்காய் எண்ணெய்லாம் உள்ளக்க சாப்பிட சொல்ல, பல வெளியிலெல்லாம் கையில் காலெல்லாம் தடவ சொல்ல இறந்து போன செல்லெல்லாமே புதுப்பிக்குதான். இதெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெயோட செய்கிற நன்மைங்க. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது இல்லை, அது பழக்கம் இல்லை. பெரும்பாலும் வந்து தேங்காயெல்லாம் கேரளாவில் தான் ஜாஸ்தி விளையுதுன்றதுனால அங்கே அந்த பழக்கம் முன்னாடியிலேருந்தே இருந்துருக்குது, தேங்காய் எண்ணெயில் சமையல் பண்ணுறது. இங்கே வந்து நம்மளுக்கு அது வந்து அவ்வளவா எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. தேங்காய் எண்ணெய் சமையலில் மட்டும், மற்றபடி பலகாரம்லாம் சுட்டால் நல்லா தான் இருக்கும். முறுக்கெல்லாம் சுட்டால் தேங்காய் எண்ணெயை சுட்டால் நல்லா தான் இருக்கும். சிலருக்கு மட்டும் இந்த சமையலில் அது பிடிக்காது, அதனால அது சேர்த்துக்க மாட்டாங்க. அது சேர்த்துக்கிறதுனால எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு தான் சொன்னேன். கூந்தலை பளபளன்னாக்கும், தோலை வந்து சாப்பிட்டா வச்சுக்கும், சூரிய ஒளியிலேருந்து பாதுகாக்கும், சிறுநீர் பாதையில் தொற்று இருந்தாக்கா அத்தை சரி பண்ணும். அப்புறம் கால் இடுக்குலெல்லாம் கிருமி வராத அதை அந்த தேங்காய் எண்ணெய் தடவினோம்னா அத்தையும் இருக்கும். அப்போல்லாம் முடி நல்லா பளபளன்னு இருக்கும், பார்வை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட பலனெல்லாம் பார்த்தோம். இதோட அப்பால வரேன்.